அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைந்த ரமலானுடைய மாதம் வரப்போகுது. நம்மளும் அந்த அருள்மிகு மாதத்துக்காக காத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ரமலானுக்கு முன்பே நிறைய உரைகளில், ஜும்மாவுடைய உரைகளில் ரமலானை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். நிறைய இல்லாட்டியும் ஒரு சில சிறப்புகளாவது நம்ம ரமலானை பற்றி அறிஞ்சிருப்போம். அப்போது இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளுடைய இலக்கு என்ன? இந்த ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய அருள்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன தயாரிப்பு செய்ய போகிறோம்? அதுக்காக என்ன திட்டமிடுதல் நம்ம வச்சுருக்கோம்? இதுவரைக்கும் இந்த ரீதியில் என்னைக்காவது நம்ம ரமலானை அணுகியிருக்கோமா? அதாவது, யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய அருளை பெறுவதற்காக என்னுடைய முயற்சிகள் இது அப்படின்னு சொல்லி என்ன முயற்சிகளை நம்ம ரப்பு கிட்ட சமர்ப்பிக்க போகிறோம்? இந்த ரமலான் வந்து அதை தாண்டி நம்ம போகும்போது நம்ம கிட்ட என்ன மாற்றம் இருக்க வேண்டும்னு நம்ம ஆசைப்படுறோம்? அப்போது ஒரு முஹ்மீனுக்கு இந்த ரமலானுடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இந்த மாதத்தில் இருக்கலாம். ஒருத்தருக்கு இரவு தொழுகையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குர்ஆன் ஓதுறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு விடாமல் நோன்பு நோற்பதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சதகா செய்வதாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இலக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அது என்ன இலக்கு அப்படின்னா, இந்த மாதத்தில் நான் என்னுடைய ரப்புடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் இந்த மாதத்தில் தன்னுடைய அருளையும் அன்பையும் வாரி வழங்குறானே, அந்த அன்புக்குரிய அடியாரா நான் இருக்கணும். சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்துக்குள்ள நான் போகணும். இதுதான் ஒரு முஹ்மீனுடைய இலக்கா இந்த மாதத்தில் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரமலானுடைய மாதத்தில் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும், எல்லாரும் இல்லாட்டியும் கூட பெரும்பான்மையாளர்கள் என்ன செய்ய போகிறாங்க? இரவில் நின்று வணங்குவாங்க, தொழுக போகிறாங்க, நோன்பு வைக்க போகிறாங்க, சதக்கா செய்ய போகிறாங்க. இப்போ இதே அமலை தான் நாமும் செய்ய போகிறோம். ஆனால் இத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் நான் மட்டும் என்னுடைய ரப்புக்கு தனிச்சு எப்போ தெரிய போகிறேன்? அப்போது என்ன தனியாக அடையாளப்படுத்தி காட்டிக்கிறதுக்கு இந்த ரமலானில் நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லாஹ் நபிமார்களை பார்த்தும் ஒரு சில உன்னதமான மனிதர்களை பார்த்தும் சொல்கிறான் தானே, இதோ இவர்கள் என்னுடைய அடிமைகள்னு எவ்வளோ பெருமையாகவும் அன்பாகவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். இப்போ அதுபோல் நம்முடைய இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து, இதோ இவள் என்னுடைய அடிமை பெண், எனக்காக இவ்வளோ முயற்சி செய்கிறா அப்படின்ற வார்த்தையை நம்ம ரப்பை எப்போ சொல்ல வைக்க போகிறோம்? இப்போ ரமலானுக்கு நம்மளுடைய இலக்கு என்ன? எப்படி நம்மளுடைய இலக்கான இந்த அல்லாஹுடைய அன்பை அடைஞ்சிக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான இந்த நினைவூட்டலில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த 2 விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அதில் முதலாவது விஷயம் என்ன? பாவங்களிலிருந்து தூய்மையாகுவது. ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா அதிகப்படியான வெப்பம். ரமலான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் கடுமையான வெப்பம், கடுமையான சூடுன்னு அர்த்தம். எப்போ இந்த உலகத்தில் நம்ம கடுமையான சூடை எப்போ பயன்படுத்துவோம்? ஒரு தூய்மையான பொருளை உருவாக்குவதற்காக அதிகமாக நெருப்பை ஏற்றி தங்கத்தை அதில் போடும் பொழுது அதில் உள்ள அழுக்கெல்லாம் கீழே போய் அந்த உண்மையான தங்கம் மட்டும் வெளியில் வரும். அப்போ ரமலான் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, எப்படி ஒரு கடுமையான சூடு தங்கத்தை பரிசுத்தமாக்குதோ அதே போல் இந்த ரமலான் நம்மளுடைய பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்குது. இப்போ இந்த ரமலானுடைய முதல் இலக்கு நம்ம பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்களாக ஆகிறது மட்டும்தான். நம்ம எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தானே. பாவம் செய்யாமல் யாராவது இருக்கோன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் பாவம் செஞ்சுருப்போம். ஒரு சிலர் ரொம்ப குட்டியாக செஞ்சுருப்போம், ஒரு சிலர் ரொம்ப பெருசாக செஞ்சுருப்போம், ஒரு சிலர் மீடியமான பாவங்கள் செஞ்சுருப்போம். இந்த பாவங்களுக்கு நிறைய காரணங்களும் நம்ம சொல்லுவோம். தெரிஞ்ச சில பாவங்கள் செஞ்சுருப்போம், தெரியாமல் சில பாவங்கள் செஞ்சுருப்போம். நான் இப்படி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விதத்தில் நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். அப்போது நம்மளுடைய இலக்கு இந்த மாதத்தில் என்னவா இருக்கணும்னா, என்னுடைய பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து நான் பரிசுத்தமாகணும். இப்போ அல்லாஹ் கிட்ட 2 உதவி நம்ம கேட்கணும். யா அல்லாஹ், இது
இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு. நான் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் உள்நோக்கத்தோடும் எந்த நோக்கமும் இல்லாமல் யதார்த்தமாக நான் செஞ்சுருந்தாலும் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கணும். இரண்டாவது, இனி நம்மளுடைய பாவ சுமையை கூட்டாமல் இருக்கணும். இந்த மாதத்திலேயாவது புதிய பாவங்களை செய்யாமல் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த பாவங்களை தொடராமல் நம்மளுடைய பாவ கணக்கை குறைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, கை சேதப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி 3 மனிதர்களை பற்றி சொல்கிறாங்க. கை சேதப்பட்டவங்கன்னா யார்? எதுவுமே இல்லாத ஒரு மனிதரை பார்த்து கை சேதப்பட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே இருந்தும் அது பயனளிக்காத ஒரு மனிதர் தான் கை சேதப்பட்டவங்க. அப்போது ரசூல்லா ஒரு 3 மனிதர்களை பார்த்து கை சேதப்பட்ட மனிதர்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் நம்ம பிரபலமாக கேட்டிருப்போம். ரசூல்லா மிம்பருடைய படி ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு 3 முறை சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லா, நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயம் சொன்னாங்க. அந்த 3 விஷயத்திற்காகவும் தான் நான் ஆமீன் சொன்னேன். முதலாவது விஷயம் என்னன்னா, உங்களில் யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தும் அவர் மூலமாக அவர் சொர்க்கம் செல்லவில்லையோ, அதாவது வயதான பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு அந்த பெற்றோரை திருப்திப்படுத்தி, அந்த பெற்றோருடைய திருப்தியில தான் யாருடைய திருப்தி இருக்குது? அல்லாஹுடைய திருப்தி இருக்குது. அந்த திருப்தியை பெறாமல் சொர்க்கத்துக்கு புக முடியாத ஒரு மனிதர் கை சேதப்பட்ட மனிதர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன். ரெண்டாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் என்னுடைய பெயரை கேட்ட பின்பு ஸலவாத்து சொல்லவில்லையோ அந்த மனிதர் கை சேதப்பட்ட மனிதராக மாறட்டும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன். மூணாவதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை, யார் ஒருவர் ரமலானுக்கு பின்பும் ரமலானை கடந்து சென்ற பின்பும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அந்த மனிதர் கை சேதப்பட்ட மனிதராக மாறட்டும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன். அப்போது இந்த ரமலானுடைய மாதம் வரப்போது, அந்த மாதம் கடந்து கடைசி நோம்பில் நம்ம அதிலிருந்து நம்ம வெளிவந்த பின்பு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் முழுக்க நம்ம பசித்திருப்பதாலையும் தாகித்திருப்பதாலையும் இரவெல்லாம் கண் விழித்து வணங்கிட்டு இருக்கிறதாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அப்போது முதலாவதாக அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய விஷயத்தில் நம்ம எதில் அதிகம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, பாவங்களில் விட்டு தூய்மையான மனிதர்களாக மாறணும். அதை இந்த ரமலானுடைய இலக்காக நம்ம எடுத்துக்கணும். அதிகம் மன்னிப்பு தேடணும், புதிய பாவங்கள் எதுவும் செய்யாமல் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதத்துடைய இலக்கா என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும். நான் முத்தக்கீனா, நான் இறையச்சமுடையவனா, அல்லாவுக்கு அஞ்சிதான் நான் வாழ்கிறேனா அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டு நம்ம நாமளே சரி செஞ்சுக்கணும். சரி, இந்த முத்தக்கீன்கள்னால் யார்? முதல்ல நம்ம சொல்கிறோம்ல, இத்தக்கில்லா, அல்லாவுக்கு அஞ்சிக்கோ, அல்லாவுக்கு அஞ்சுபவனா நீ வாழுன்னு வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறோமே, இந்த முத்தகீன்களுக்கு என்ன அர்த்தம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது, முத்தகீன்கள்னா யாருன்னு. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அந்த பாதையில் சுற்றி முட்களாக இருக்குது, அப்போ நீங்கள் எப்படி நடந்து போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய ஆடைகளை தூக்கி பிடிச்சிட்டு எங்களுடைய பாதங்களை கவனமாக எடுத்து வைப்போம். என்னுடைய ஆடையும் முள்ளில் பற்றக்கூடாது, என்னுடைய கால்களும் அந்த முள்களில் பற்றக்கூடாதுன்னு கவனமாக நடந்து போவோம். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இதுதான் தக்வா, இதுதான் முத்தகீன்கள். உங்களை சுற்றி இருக்க அந்த முட்கள் என்னன்னா அல்லாஹுவிற்கு பிடிக்காத செயல்கள். அப்போது உங்களுக்கும் அல்லாஹுவுக்கு பிடிக்காத செயல்களுக்கும் மத்தியில் ஒரு மதில் சுவரை ஏற்படுத்துறது தான் தக்வா. இந்த தக்வா உடையவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல் ஆராஃப் உடைய 201வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இந்த இறையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான செயலை செய்கிறதுக்கான தூண்டுதல் வரும் பொழுது, ஷைத்தான் அவர்களை தீண்டும் பொழுது, அல்லாவுக்கு பிடிக்காத இந்த விஷயத்தை செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தும் பொழுது அவங்க அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவங்களாகவும் விழிப்படைந்தவர்களாகவும் அந்த பாவத்தை விட்டு விலகி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்
அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த ரமலானுடைய இலக்காக இருக்கணும். ரமலானில் இதை நம்ம பயிற்சி பண்ணி ரமலானுக்கு பின்பும் இந்த தன்மையுடைய மனிதர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதர் இப்படி ஒரு இரையச்சம் உள்ளவராக மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதலாவதாக பாவத்திலிருந்து பரிசுத்தமாயிட்டாரு, ரெண்டாவதாக ஒரு முத்தக்கீனாக மாறிட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா தலாக்குடைய 2வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், வமை எத்தகில்லாஹ எஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹுவை அஞ்சி முத்தக்கீன்களாக இருக்காங்களோ அவர்களுக்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழலில் இருந்தாலும் கஷ்டங்களில் இருந்தாலும் நீங்கள் முத்தக்கீன்களாக இருந்தீங்கன்னா அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போது நம்மளுடைய இந்த ரமலானுடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? பாவங்கள்லேருந்து நம்ம சுத்தமானவங்களாக இருக்கணும். தினம் தினம் நான் ஒரு முத்தக்கீனா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு நாமளே கேட்டு நம்மளை பரிசோதனை பண்ணி நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இவ்வளோ விஷயம் நம்ம கேட்டதற்கு அப்புறமும் கூட இந்த ரமலானில் நம்மளால் சரியாக நடந்துக்கவே முடியலையே. எவ்வளோ ரமலானை நம்ம தாண்டி வந்திருப்போம், நிறைய விஷயங்கள் கேட்போம். ஒரு 4 நாள் அந்த இரையச்சம் நம்மளுக்கு இருக்கும். 5வது நாள் நோன்பே வச்சுருந்தாலும் நம்ம திரும்ப அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன செஞ்சு இந்த ரமலானை நம்ம முழுசாக பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் இருந்தால் இந்த ரமலானை நம்ம முழுமையாக பயன்படுத்தலாம். அது என்ன எண்ணம்னா, இதுவே என்னுடைய இறுதி ரமலானாக இருந்தால். இப்போ ஒரு மனிதர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு டாக்டரே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கான ஆயுட்காலம், இந்த ஒரு நாளை என்ன நீங்கள் செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க, இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுதுன்னா, நம்ம அந்த ஒரு நாளை எப்படி பயன்படுத்துவோம்? ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எதெல்லாம் நம்ம யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ, இல்லை நமக்கு என்னென்ன ஆசையோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்குவோம் தானே. இப்போ நம்மளும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சவங்களாக இந்த ரமலானை நம்ம கையாளுவோம். அது என்ன கற்பனை அப்படின்னா, இதுவே என்னுடைய கடைசி ரமலான், இதை விட்டால் அடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை, என்னுடைய இறைவனை நெருங்குவதற்கு மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை, இதுதான் என்னோட கடைசி சந்தர்ப்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் நம்ம சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். ரமலானுடைய மாதத்தில், அதாவது நரகத்துடைய வாசல்கள் பூட்டப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட இந்த மாதத்திலேயே நம்ம சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறலை அப்படின்னா வேறு எந்த மாதத்தில் நம்ம அல்லாஹுடைய அன்பை பெற்று சொர்க்கவாசிகளாக மாறப்போகிறோம் சகோதரிகளா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மாதத்தில் அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாக மாறுவோம். இறுதியாக ஒரு துவாவோட நான் என்னுடைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய நேசத்தை கொடு, வஹுப்ப மையுஹிப்புக்க, உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு, வஅமலல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக்க, உன்னுடைய விருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமல்களை நான் செய்வதற்கு எனக்கு கிருபை செய். அல்லாஹும்ம இஜ்அல் ஹுப்பக்க அஹப்ப இலைய மின் நஃப்சி, என்னை நான் நேசிப்பதை விட நீ என்னை நேசிப்பதை எனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.